ஹேண்ட் நேச்சுரலாகவே வந்து பெண்டாக இருக்கும். ஸோ அதனால் அவர் வந்து சீட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் சொல்லுவாங்க, அந்த அம்பையர்ஸ் வந்து சொல்லுவாங்க. 800 விக்கெட்டுக்கு சொந்தக்காரராக இருக்கார். யாரை கேட்டாலும் இன்றைக்கி ஒரு மனுஷன் பிறந்ததுக்கப்புறம் ஒரு நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காப்புல அம்மா அப்பா வந்து கூட்டுட்டு போய் ஒரு சர்ச்சில் விட்டுறாங்க. விட்டதுக்கப்புறம் அம்மா அப்பாவை வெறுக்கிறாரு இவர். வெறுத்துட்டு அவருக்கு வந்து எதிலுமே வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கடைசியாக ஒரு விஷயத்துலேருந்து மேலே வராரு. அதில் மேலே தான் ஆர்வம் வருது, சாப்பிட மாட்டேன்றாரு. பட் ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும்தான் அவருக்கு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுலேருந்து இவர் எப்படி மேலே வந்தார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் தான் யாருன்னா முத்தையா முரளிதரன். அவரோட லைஃப் ஸ்டோரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. முத்தையா முரளிதரன் 1972 ஏப்ரல் மாதம் பிறக்கிறாரு. எங்கன்னா கண்டியில் வந்து பிறக்கிறாரு, இலங்கையில் கண்டியில் வந்து பிறக்கிறாரு. அப்போ பிறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பிறந்து ஒரு சில மாதங்கள்லேயே அவர் சின்ன வயசாகுது. சின்ன வயசில் வந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னா, பொதுவாகவே ஸ்ரீலங்காவில் அவர் பிறந்த சமயத்துலலாம் வந்து சிங்களம் தமிழினம் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கடுமையான வந்து ஒரு சண்டை நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அப்போலாம் வந்து இந்த சிங்களத்துக்காரங்களாம் தமிழர்களை வந்து விரட்டி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் அவங்க வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருக்க இருப்பிடத்தை எல்லாத்தையும் கொளுத்தி இவங்களை வந்து திருத்தி இங்கே இருக்கவே கூடாது, இந்த இடத்துல சிங்களம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து அப்போது இருந்துட்டு இருந்தது. அதனால் வந்து முத்தையா முரளிதரன் அவங்களோட அப்பாலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் ஒரு பேக்கரி வச்சுருக்காரு. அவர் வந்து இந்த ஃபுட் பேக்கரி பிஸ்கட்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்கள்ல, அந்த பேக்கரி வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதையும் அடித்து கொளுத்திடுறாங்க. கொளுத்துனதுக்கப்புறம் இவருக்கு எங்கே போகிறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இவரோட பையனை வந்து அங்கேயே இருக்கிற ஒரு சர்ச்சில் வந்து விட்டுறாங்க. சர்ச்சில் விட்டதுக்கப்புறம் முத்தையா முரளிதரனை சர்ச்சில் விட்டுறாங்க. விட்டதுக்கப்புறம் அவர் வந்து சரியாக சாப்பிட மாட்டேன்றாரு, எதுலையுமே ஆர்வம் கிடையாது. பட் ஆனால் அவருக்கு வந்து அப்போ ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது கிரிக்கெட்டில் அவருக்கு ஆர்வம். ஏன்னா அவங்க அப்பாவுக்கும் அதில் ஆர்வம். அந்த சமயத்தில் வந்து இவருக்கு வந்து கிரிக்கெட்டில் ஆர்வம், எது கொடுத்தாலும் சாப்பிடவே இல்லை. அந்த சமயத்தில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு பால் கொடுக்குறாங்க. அந்த பாலை வச்சு செவுத்தில் அடித்து விளையாடிட்டு இருக்காரு. விளையாடிட்டு இதுக்கப்புறம் வந்து அந்த சர்ச்சில் தான் படிச்சுட்டு இருக்காரு. படிக்கும்போது மேஜராக வந்து இந்த சப்ஜெக்ட்ஸில் எதுலேயுமே வந்து அதிகமாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணல. ஸ்போர்ட்ஸில் மட்டும்தான் அவருக்கு வந்து என்ன போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து விசாரிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இந்த கண்ட்ரியில் இருந்துட்டு இருக்கப்போ இவங்க வந்து இந்த இடம் தான் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு முத்தையா முரளிதரனை விட்டுட்டு போகிறாங்க. அப்பப்போ வந்து விசாரிச்சுட்டு போகிறாங்க. நம்ம பையன் எப்படி படிக்கிறான், என்ன பண்ணுறான் அப்படின்றத கேட்டுட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் இவருக்கு வந்து கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வம் அதிகமாகி போய்கிட்டே இருக்குது. அப்போது வந்து அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, அந்த சர்ச் ஃபாதர்கிட்ட வந்து கேட்குறாங்க, என் பையன் எப்படி படிக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உன் பையனுக்கு ஸ்டடீஸை விட கிரிக்கெட்டில் தான் அதிக கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் வந்து நிறையா விளையாடிட்டு இருக்காரு. அப்படி விளையாடும்போது இவருக்கு வந்து பேட்டிங் விட பவுலிங் தான் வந்து நல்லா வந்துட்டு இருக்குது. பவுல் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இவர் ஒரு ஆஃப் ஸ்பின் பவுலர், நல்லா பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்ஸ் லெவல்ஸ் மேட்ச்லாம் நல்லா விளையாடுறாரு. அதுக்கப்புறம் காலேஜ் லெவல்ஸ் மேட்ச்சில் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து காலேஜ் லெவலில் விளையாடிட்டு இருக்காரு. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து இந்த கிரிக்கெட் கவுன்சில் போர்டு இருக்குல்ல, அதில் வந்து இவருக்கு வந்து இடம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு இருந்தது. இவருக்கு கிடைக்கவே இல்லை. இந்த ஸ்கூல் மேட்ச்சு, இந்த காலேஜ் மேட்செல்லாம் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா தான் கிடைக்குது. அப்படி கிடைச்சதுக்கப்புறமா வந்து இங்கிலாண்டோட ஆப்போசிட்டாக மேட்ச் நடக்குது. இங்கிலாந்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் மேட்ச்சில், டெஸ்ட் மேட்ச்சில். அப்போது வந்து இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவரை வந்து பொதுவாகவே ஒரு டெபுடன்ட் பிளேயர் வராங்க அப்படின்னா மேட்ச்சில் இறக்கிட மாட்டாங்க. எந்த ஒரு டீம்லேயுமே மேக்ஸிமம் இறக்க மாட்டாங்க. அதே போல் தான் இதுலேயும் இறக்கலை. இவருக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்து போய் இது பண்ணி, இவர் என்னன்னா நிறைய கனவோட வந்துட்டு இருந்தார். நம்ம வந்தோம், விக்கெட் எடுக்க போகிறோம், நம்ம நாட்டுக்காக ஆட போகிறோம் அப்படின்றத வந்து இவர் நினச்சிட்டு வந்துட்டு இருந்தார். வந்துட்டு இருக்கப்போ அப்போது வந்து நிறையா பேர் வந்து கேலி பண்ணுவாங்க, புள்ளி பண்ணுவாங்கல்ல, நீ வந்து பவுலிங் சரியாக பண்ண மாட்ட, நீ வேஸ்ட்டு,
நீ வந்து தமிழினத்துக்காரன் கருப்பாக இருக்க அப்படி இப்படி சொல்லி இவர் வந்து டிமோட்டிவேட் பண்ணி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இவர் அசிங்கப்படாத நாளே கிடையாது, ஒவ்வொரு நாளும் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் மேட்ச் நடக்குது. அந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து தோத்துடுறாங்க. ஸ்ரீலங்கா வந்து இங்கிலாந்து வந்து வின் பண்ணுறாங்க. அப்போது வந்து நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சக பிளேயர் என்ன பண்ணுறாங்கன்னா, சக பிளேயர் நீ எதுக்கு வந்த, உனக்கு இந்த ஸ்டிக்கு தான், வெறும் ஸ்டிக்கு மட்டும் தான் நீ உன் ப்ரைஸ் இது எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. இவருக்கு ரொம்ப அசிங்கமாகி போச்சு. அதுக்கப்புறம் இவர் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் இவர் ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணி ரொம்பவே அழறாரு அவங்க அப்பா அம்மா கிட்ட. அழுது முடிச்சதுக்கப்புறம் அவர் ஊர்லேயே அந்த பேக்கரி வேலையை பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ரீலங்காவோட போர்ட் கிரிக்கெட் இருக்குல்ல, அப்போது வந்து மேட்ச் நடக்குது. அப்போது மேட்ச் நடக்கும்போது ஆஸ்திரேலியா கூட வந்து வேர்ல்டு கப் வருது. ஒரு வேர்ல்டு கப் வருது. அந்த வேர்ல்டு கப்பில் வந்து ரொம்ப கேவலமாக தோற்றுறாங்க. டெஸ்ட் மேட்ச்சில் தோற்றுறாங்க. தோற்றதுக்கப்புறம் ரொம்ப ஏன் நம்மக்கிட்ட ஸ்பின் பவுலர்ஸே கிடையாது, அவங்க நல்லா இவ்வளோ விக்கெட் எடுக்கிறாங்களே, ஏன் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து இவரை வந்து கூப்பிட்றாங்க, முத்தையா முரளிதரனை கூப்பிட்றாங்க. அப்போது கூப்பிட்டதுக்கப்புறமா தான் இவர் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கூட சீரீஸ் வருது. அந்த சீரீஸில் இவர் வந்து பவுல் பண்ணுறாரு, விக்கெட் எடுக்கிறாரு, ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கிலாந்து கூட விக்கெட் எடுக்கிறாரு. அப்புறம் இதாகிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஸ்திரேலியா கூட வந்து டெஸ்ட் மேட்ச் வருது. அப்போது அந்த டெஸ்ட் மேட்ச் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கு வந்து இந்த கருப்பு தமிழ் இவர் சிங்களத்துக்காரன் அப்படின்ற ஒரு முத்திரை தான் பதிச்சிட்டு இருந்தாங்க. இவரை டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அமுக்கிக்கிட்டே இருந்தாங்க. பட் இது கிரிக்கெட்லேயுமாடா அமுக்குமீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், பவுல் பண்ணுவார்ல, இவர் பவுல் பண்ணும்போது அவரோட ஹேண்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்களா தெரியும், அவரோட ஹேண்ட் நேச்சுரலாகவே வந்து பெண்டாகி இருக்கும். ஸோ அதனால் அவர் வந்து சீட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் சொல்லுவாங்க, அந்த அம்பையர்ஸ் வந்து சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து இவர் இப்படி பவுல் பண்ணுவார், செட்டே ஆகாது. அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஐசிசிலேருந்து மறுபடியும் வந்து இவரை வந்து டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இல்லை, இவர் வந்து பவுல் பண்ணுறது கரெக்டு தான். இப்போது ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து 5 டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த மாதிரி ஒரு டிகிரி வந்து அலோன்ஸ் உண்டு, டாலரன்ஸ் உண்டு. அந்த டாலரன்ஸ் படி பவுல் பண்ணலாம். ஆனால் ஸ்பின் பவுலர்ஸ்க்கு ரொம்பவே கம்மி தான். ஸோ அதனால் வந்து இவர் வந்து இந்த மாதிரி வந்து பவுல் பண்ணுறது வந்து கிடையாது, இது வந்து தப்பானது இது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் இவர் வந்து ப்ரூவ் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டார். ஃபஸ்ட்டு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஓகே, ஐசிசி வந்து சொல்லிடுச்சு இந்த மாதிரி வந்து ஓகே நான் பண்ணுறது கரெக்டு, இது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்றது சொல்லிடுறாங்க. அவர் நேச்சுரலாகவே அவர் ஹேண்டு பெண்டாக தான் இருக்கும், அவர் வந்து கையெல்லாம் வளைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே அடுத்தடுத்து மறுபடியும் மேட்ச்சில் அந்த அம்பையர்ஸ் வரும்போது வந்து மறுபடியும் நோ பால், நீங்கள் பவுலிங் போடுற ஆக்ஷன் வந்து சரி கிடையாது அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம கையே போனாலும் பரவாயில்ல அப்படின்றத மறுபடியும் போய் ஐசிசியில் போய் இவர் வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டு நான் ஒழுங்காக தான் போடுறேன் அப்படின்றதையும் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இந்த மனுஷன் வந்தாப்புல. இவர் மட்டும் டெஸ்ட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 800 விக்கெட் எடுத்திருக்காரு. எந்த ஒரு வீரரும் எடுக்காத விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு. முதல்லலாம் இவருக்கு வந்து யார் வந்து ரொம்ப ஃபேமஸான பவுலரு, இவருக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அனில் கும்ப்ளே அவர்கள் தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக வச்சுருந்துருப்பாராம். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஆனால் பிறந்தது சொந்த நாடு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு தமிழ்நாடு. அதுக்கப்புறம் வந்து தமிழக பெண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவருக்கு அதில் ஒரு பையனோட பேர் வந்து பிரபாகரன். அது மட்டும் இல்லாமல் அவர் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் அது ரொம்பவே பெருமையாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அவர் இருந்த காலகட்டத்தில் அப்போது அந்த போர் நடக்கும்போது நிறைய உதவிகளும் பண்ணிகிட்டு இருந்தார் முத்தையா முரளிதரன். என்னெல்லாம் போர் நடக்கும்போது சிங்களத்துக்காரங்களுக்கு சரி இங்கேயும் சரி. ஆனால் பட் இவர் எந்த பக்கம் நிற்கிறது அப்படின்றத நிலைமை கூட தெரியல. பட் அது மட்டும் இல்லாமல் இந்த போர் சூழலில் வந்து ரொம்பவே அசிங்கப்பட்டு ரொம்பவும் நம்ம எப்படியாவது மேலே வந்தே ஆகணும், வேறு வழியே இல்லை, நம்மளோட அடையாளத்தை நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்தே ஆகணும், நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில விளையாடி பெருமை சேர்த்த வீரர் தான் முத்தையா முரளிதரன். 800 விக்கெட்டுக்கு சொந்தக்காரராக இருக்கார். யாரை கேட்டாலும் இன்றைக்கி முத்தையா முரளிதரன் தெரியாத ஆளே வந்து கிடையாது கிரிக்கெட்டில். மீண்டும் நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.